எப்பயுமே நீங்க டயர்டா ஃபீல் பண்றீங்களா? நல்லா 8 மணி நேரம் தூங்கினாலும் டயர்டா இருக்கு. காலையில ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் டயர்டா இருக்கீங்க. எனர்ஜியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கா? மத்தியானம் ஆனா கண்ணை கட்டிட்டு தூக்கம் வருது. ஒரு முக்கியமான ஒர்க்கை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உட்காந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா மைண்ட் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஃபியூச்சர் கோல்ஸ் என்னன்னு தெளிவா தெரியும், அது என்ன செய்யணும்னு உங்களுக்கு புரியும். ஆனா அந்த ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கும் போது ஒரே டயர்ட்னஸ். சரி, ஓகே, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க தள்ளி போடுறீங்களா? இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் தனியா இல்லை. இது ஆக்சுவலி ஒரு பெரிய சைலண்ட் எபிடமிக். ஒரு அமைதியான நோய் மாதிரி நம்ம ஜென்ரேஷன், முக்கியமா ஜென்சி, ஜென் ஆல்ஃபாக்குள்ள வேகமா பரவிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், ஏன் நீங்க எப்பவுமே டயர்டா இருக்கீங்க. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம என் வரைக்கும் பாருங்க. பிகாஸ் இதோட ரூட் காசை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் 100% உங்க கண்ட்ரோலுக்கு வரும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதே தெரியல. டயர்ட்னஸ் அண்ட் லேக் ஆஃப் எனர்ஜியை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. ஏன்னா ப்ராப்ளம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு யாருக்குமே புரியல. ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் படிச்சேன். நம்ம இந்தியால 5ல் 3 பேர் ஒர்க் பிளேஸ்ல பர்ன் அவுட் ஆகி எக்ஸாஸ்டடா இருக்காங்க. 2024 எடுத்த யூகேஜி ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்டடி படி 78% ஆஃப் இந்தியன் எம்ப்ளாயிஸ் வந்து அவங்க ஒர்க் பிளேஸ்ல பர்ன் அவுட் ஆகியிருக்காங்க. அவங்கலாம் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, அவங்க ஒரே இடத்துல இருக்கிறாங்க, ஆனா உலகம் மட்டும் வேகமா முன்னாடி போயிட்டே இருக்குன்னு ஒரு பயம். மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் இவ்வளோ அதிகமா இருக்கிற இந்த காலத்துல நம்ம எங்க தப்பு பண்றோம்? உண்மையை சொல்லணும்னா நம்ம தேவையில்லாம ரூட் மாதிரி போயிட்டோம். டெய்லி பேசிஸ்ல பல பேர் இந்த ப்ராப்ளம்னால கஷ்டப்படுறாங்க. ஆனா அதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தெரியாது, அழிக்க மாட்டேன்றாங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டயர்ட்னஸ்க்கு பதிலாக எப்பவுமே நீங்க எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க ஒர்க், ஸ்டடீஸ், சோஷியல் லைஃப்ல 100% சக்சஸ் கிடைக்கும். இது மேஜிக் இல்ல, பியூர் சயின்ஸ். முதல்ல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். டயர்ட்னஸ் அப்படிங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்டேட், அதாவது மென்டல் ஸ்டேட், பிசிக்கல் ஸ்டேட் கிடையாது. எந்த அளவுக்கு நீங்க கேலரிஸ் எடுத்துக்கிட்டாலும், எந்த அளவுக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்தாலும், எந்த அளவுக்கு நீங்க எனர்ஜி ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சாலும் உங்களோட எனர்ஜிக்கும் டயர்ட்னஸ்க்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம பிரெயின் வந்து லட்சக்கணக்கான வருஷங்கள நடந்த எவால்யூஷன்ல உருவானது. ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஃப்ரீ ஃபுட்ஸ்லாம் கிடையாது. ரிசோர்சஸ் ரொம்ப கம்மி. பசியில, தாகத்துல இந்த மனுஷங்க, மிருகங்கள் எல்லாமே வந்து செத்துட்டு இருந்த காலம் அது. அப்போ சர்வைவலுக்கு முக்கியமான ஒரு ரூல் இருந்துச்சு. பாடியோட எனர்ஜியை தேவையில்லாம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பிரெயின் வந்து பாடி வெயிட்ல வெறும் 2% தான், ஆனா அது டோட்டல் எனர்ஜியில 20% கன்சியூம் பண்ணும். இதுல இருந்து என்ன தெரியுது? பழங்காலத்துல வந்து ஃபுட் இல்லை, ஆனா பிரெயின் வந்து கொஞ்சம் பெருசு, நல்லா எனர்ஜியை குடிக்கும். ஸோ பிரெயின் வந்து ஒரு எனர்ஜி கன்சர்வேஷன் மெக்கானிசமை டெவலப் பண்ணிச்சு. ஒரு வேலையை செய்யும் போது இந்த வேலை நம்மளோட சர்வைவலுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு கால்குலேட் பண்ணும். தேவையில்லாத ஒரு வேலைனா அந்த வேலையை செய்ய விடாம தடுக்க பிரெயின் உருவாக்குன ஒரு ஃபீலிங் தான் டயர்ட்னஸ். 2012 பப்ளிஷ் ஆன நியூரோ சயின்ஸ் சென்ட்ரல் கவர்னர் மாடல் படி டயர்ட்னஸ் அப்படிங்கிறது பேசிக்கலி ஒரு ஃபீலிங். ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் எடுக்கும்போது அதனால எந்த பெனிஃபிட்டுமே இல்லை, வெறும் எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு உங்க மூளை நினைக்கும் போது உங்களை அமைதியா உட்கார வைக்க உருவான அலாம் தான் டயர்ட்னஸ். 2016 வந்த இன்னொரு ரிசர்ச் இதையே காஸ்ட் பெனிஃபிட் அனலைசிஸ்னு சொல்லுது. நம்ம மூளை எந்த ஒரு ஆக்ஷனையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தராசு மாதிரி அளந்து பார்க்கும். இந்த ஆக்ஷனை செய்ய நம்மளுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும், அதை செய்யறதால நம்மளுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு. பிரெயினுக்கு பெனிஃபிட்னா என்ன தெரியுமா? அதை பாசிட்டிவா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு நியூரோ கெமிக்கல்ஸ் லைக் இந்த டோபமைன், செரோட்டோனின் மாதிரி. பிரெயினோட அல்டிமேட் கோல் இதுதான். கம்மியான எஃபர்ட் போடணும், ஆனா அதிகமா ரிவார்ட்ஸ் கிடைக்கணும், லைக் இந்த டோபமைன் மாதிரி. இந்த சைக்காலஜி தான் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல நம்ம முன்னோர்களை காப்பாத்துச்சு. ஆனா இதுவே இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மோசமான விஷயமா மாறிடுச்சு. வெல்கம் டு த மாடர்ன் ட்ராப். இன்னைக்கு நம்ம மூளையோட சர்வைவல் லூப் போல நமக்கு எதிராகவே யூஸ் பண்றாங்க. சோம்பேறி மனுஷங்களை உருவாக்குறதுக்கு ஒரு ஜெனரேஷனையே போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. நான் எக்ஸாக்ரேட்லாம் பண்ணி சொல்லல மக்களே, இதுதான் உண்மை. பிரெயினோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கம்மியான எஃபர்ட் போடணும், ஆனா அதிகமா ரிவார்ட் கிடைக்கணும். பிரெயினோட கரன்சி தான் டோபமைன். ஒரு வேலை செஞ்சா டோபமைன் கிடைக்கணும் மூளைக்கு தெரிஞ்சா அந்த வேலையை செய்ய எக்ஸ்ட்ரீம் எனர்ஜியும் மோட்டிவேஷனையும் கிடைக்கும். இப்போ உங்களையே இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல வச்சு பாருங்க. மோஸ்ட்லி நீங்க 2 விதமான ஆக்ஷன்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நம்பர் 1 கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர் ஹெல்தி ஆக்ஷன்ஸ். நம்பர் 2 அன்நேச்சுரல் ஆர் ரிஸ்கி ஆக்ஷன்ஸ். கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்ஷன்ஸ்னா என்ன? லாங் டேர்ம்ல உங்க லைஃப், உங்க ஹாப்பினஸ், உங்க ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ற விஷயங்கள். எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் டெய்லி உட்காந்து படிக்கிறது, ஒரு எம்ப்ளாயி அவரோட ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கிறது. இதெல்லாமே வந்து ஹை எஃபர்ட் ஆனால் லோ டோபமைன். உங்க பிரெயினுக்கு வந்து ரிவார்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் கிடைக்கும். ஆனா ஆப்போசிட் சைட்ல என்ன இருக்கு? ரீல்ஸ், கேமிங், ஜங்க் ஃபுட்ஸ். ஒரு 30 நிமிஷம் நீங்க ரீல்ஸ் பார்த்தாவே போதும், உங்க மூளையில அவ்வளோ டோபமைன் சுரக்கும். இதெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி லோ எஃபர்ட் ஆனா ஹை ரிவார்ட். இதுல தான் நம்ம டயர்ட்னஸோட ஆணி வேறே இருக்கு. நம்ம பிரெயின்குள்ள எப்பவுமே ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கு. ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு உழைக்கிற வேலை, அது உங்க ஃபியூச்சரை நல்லா தான் வச்சுக்கும். ஆனா நீங்க என்னதான் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் டோபமைன் ஸ்லோவா தான் ரிலீஸ் ஆகும். இன்னொரு பக்கம் பெட்ல படுத்துட்டு ஜஸ்ட் ஃபோன் நோன்னா அந்த டோபமைன் மழையே கொட்டும். பிரெயினோட லாஜிக் ரொம்பவே சிம்பிள். எங்க கம்மி எஃபர்ட்ல அதிகமான டோபமைன் கிடைக்கிறோ அங்கதான் நான் போவேன்.
ஸோ யூஸ்ஃபுல்லான ஒரு வேலையை தேவையில்லைன்னு பிரெயின் நினைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடக்டிவான வேலையை செய்ய நினைக்கும் போதே பிரெயின் வந்து உங்களுக்கு டயர்ட்னஸை ட்ரிகர் பண்ணும். ஏன்டா தேவையில்லாத வேலை, இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணு, ஃப்ரீயாக டோபமைன் கிடைக்கும்னு சொல்லும். இதை வந்து மெடிக்கல் டேர்மில் டோபமைன் டிசென்சிடைசேஷன் சொல்லுவாங்க. இதை இன்னும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க நம்ம மூளைக்குள்ள நியூராலஜிக்கல் லெவலில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெளிவாக பார்க்கணும். நம்ம பிரெயினோட வளர்ச்சி வந்து பின்னாடி இருந்து முன்னாடி தான் நடந்துச்சு. இதுல உங்க மோட்டிவேஷனை கண்ட்ரோல் பண்ற 3 முக்கியமான பார்ட்ஸ் இருக்கு. நம்பர் 1, லிம்பிக் சிஸ்டம். இது நம்ம மூளையோட பின்பகுதியில இருக்கு. இது ரொம்பவே பழமையானது. இந்த பாட்டுக்கு வந்து லாங்குவேஜ், லாஜிக், ஃபியூச்சர் பிளானிங் எதுவுமே தெரியாது. நம்ம கிட்ட இருக்கிற பியூர் அனிமல் இன்ஸ்டிங்ஸ், லைக் இந்த மிருகத்தனம் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே ஃபுல்லா இங்க தான் கோட் ஆகிருக்கு. பசி எடுத்தா சாப்பிடணும், தூக்கம் வந்தா தூங்கணும், இன்ஸ்டன்டா ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படிங்கிற இம்பல்சஸ் எல்லாமே இங்க இருந்து தான் வரும். முக்கியமா நம்ம பாடியில டோபமைனை ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஹைப்போதாலமஸ் இந்த லிம்பிக் சிஸ்டம்குள்ள தான் இருக்கு. இது எப்பவுமே வந்து எனக்கு இப்பவே ரிவார்ட் வேணும், அதுவும் கம்மியான எஃபர்ட்ல வேணும் அப்படின்னு ஒரு பிடிவாதம் பிடிக்கிற ஒரு பார்ட். நம்பர் 2, த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இது உங்க நெத்திக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நியூ பிரெயின். இந்த பார்ட் தான் உங்களை ஒரு மனுஷனா ஆக்குது. லாங்குவேஜ், லாஜிக், எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்றது, எம்பத்தி, ஃபியூச்சர் கோல்ஸ் எல்லாம் பிளான் பண்றது, இது எல்லாமே செய்யறது வந்து இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான். இது மட்டும் நம்ம பிரெயின்ல டெவலப் ஆகலைன்னா நமக்கும் காட்டில் இருக்கிற மிருகத்துக்கும் ஒரு வித்தியாசமே இருக்காது. இதுதான் நம்ம மூளையோட CEO. நம்பர் 3, த இன்சுலா. இதுதான் உங்க பிரெயினோட டிசிஷன் மேக்கிங் ஹப், ஒரு ஜட்ஜ் மாதிரி. கடைசியா உங்க உடம்பு என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது அப்படிங்கிற ஃபைனல் முடிவை எடுக்கிறது இந்த இன்சுலா தான். எப்பவுமே இந்த இன்சுலாக்கு 2 பக்கம் இருந்து சிக்னல் வந்துட்டே இருக்கும். ஒன்று வந்து அந்த ஓல்ட் பிரெயின் லிம்பிக் சிஸ்டம், நம்ம இன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து சீரீஸ் பார்க்க போறோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட போறோம்னு சிக்னல் அனுப்பிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் உங்களோட நியூ பிரெயின் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இல்லை நம்ம ஃபியூச்சர்ல நல்லா முன்னேறணும்னா இன்னைக்கு உட்காந்து நம்ம படிக்கணும், இல்லைன்னா நம்ம ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு லாஜிக்கா சிக்னல் அனுப்பும். இந்த 2 சிக்னலையும் கேட்டு எது டாமினண்டா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்சுலா வந்து உங்க பாடிக்கு ஃபைனல் கமெண்ட்டை கொடுக்கும். நீங்க தொடர்ந்து இந்த சீப் டோபமைனுக்கு அடிமை ஆகிட்டீங்கன்னா உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து வீக் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்க இன்சுலா வந்து டிஃபால்ட்டாவே அந்த அனிமலிஸ்டிக் லிம்பிக் சிஸ்டம் பேச்சை மட்டும் தான் கேட்கும். ஸோ மக்களே, இந்த மூல சர்க்கியூட்டை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து ரொம்பவே அறிவு உள்ளது. உங்களுக்கு எது நல்லதுன்னு அதுக்கு தெரியும். ஆனா இந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து ஒரு குழந்தை மாதிரி எல்லாமே உடனே வேணும்னு சொல்லும். அண்ட் இது வந்து மூளையோட ரொம்ப பழைய பாட்டுன்றதால அது எப்பவுமே வந்து ரொம்ப டாமினண்டா தான் இருக்கும். ஒரு ஃபேமஸ் கேஸ் ஸ்டடி இருக்கு. ஃபீனியஸ் கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஒர்க்கரோட தலையோட முன்பகுதியில கரெக்டா இந்த PFC இருக்கிற அந்த இடத்துல ஒரு அயன் ராட் வந்து உள்ள போய் வெளியே வந்துச்சு. அவரோட PFC டோட்டலா டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவரோட பிஹேவியரே மாறிடுச்சு. செல்ஃப் கண்ட்ரோல் போச்சு. ஒரு மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கேம்பிரிட்ஜ் கேம்பிள் டாஸ்க்ல கூட இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த PFC வீக்கா இருக்கோ அவங்க ரொம்பவே இம்பல்சிவா மாறிடுவாங்க. நீங்க இந்த ஷார்ட் டேர்ம் கிராட்டிஃபிகேஷன், லைக் இந்த ரீல்ஸ், பான், ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ண உங்களோட PFCக்கும் இன்சுலாக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து வீக் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களோட லிம்பிக் சிஸ்டம் வந்து உங்க மூளையை டோட்டலா டேக் ஓவர் பண்ணிடும். நியூரோ சயின்ஸ்ல ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. நியூரான்ஸ் அட் ஃபைவ் டுகெதர் ஒய் டுகெதர். நீங்க லாங் டேர்மா அந்த லோ எஃபெக்ட் டோபமைனை தேடி போக போக உங்க பர்சனாலிட்டி வந்து டிஃபால்ட்டாவே இம்பல்சிவ் ஆகிடும். செல்ஃப் கண்ட்ரோல் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலையை பத்தி யோசிச்சாவே டயர்ட்னஸ் வந்துடும். ஆனா இதுக்கு ஒரு ஆப்போசிட் எஃபெக்டும் இருக்கு. PFCக்கு இன்சுலாக்கு நடுவுல ஒரு ரெசிப்ரோக்கல் கனெக்டிவிட்டி இருக்கு. 2 டைரக்ஷன்ல இருந்தும் இன்ஃபர்மேஷன் போகும். உங்க PFC நினைச்சா உங்க இன்சுலாவை லாஜிக் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்க ஃபீலிங்ஸையே மாற்ற முடியும். அது எப்படி பண்றதுன்னு தெரியுமா? லிட்டரலா நீங்க நோன்னு ஒரு வார்த்தை சொல்றது மூலமா. ஒரு ஒர்க் பண்ணும்போது உங்க போன் எடுக்க உங்க கை துடிக்குதா? சே நோ. காலையில எழுந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாத மாதிரி இருக்கா? சே நோ. ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் போலவே இருக்கா? சே நோ. நீங்க எந்த அளவுக்கு உங்களோட லிம்பிக் சிஸ்டமோட ஆசைகளுக்கெல்லாம் நோ சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட PFCக்கும் இன்சுலாக்கும் கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ரென்த் மாடல் ஆஃப் வில் பவர் என்ன சொல்லுதுன்னா, வில் பவர்ன்றது ஒரு மசில் மாதிரி. அதை நம்ம டெய்லி ட்ரெயின் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. எப்பவுமே சாப்பிட்டுட்டு கோல்ட் வாட்டர் குடிக்கிற ஆட்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் குடிக்க பிடிக்காது. அது தொண்டையிலும் இறங்காது. ஆனா நீங்க கண்டினியூஸா நோ சொல்லிட்டு ஹாட் வாட்டர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு பழகிடும். இதுதான் டோபமைன் டிசான்சிடேஷனுக்கு ஒரு வெப்பன். உங்க போர்டம், டயர்ட்னஸ் எல்லாமே பிரேக் பண்ணி உங்க கோல்ஸுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம நியூரோ சயின்ஸை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ்க்கு வருவோம். நான் முதலே சொன்ன மாதிரி கிரானிக் டயர்ட்னஸை ரூட்ல இருந்து கட் பண்ண 2 விஷயம் ரொம்பவே முக்கியம். 1 மைண்ட் செட், 2 ஆக்ஷன்ஸ். இது 2 சேர்ந்து தான் உங்க லைஃப் ஸ்டைலே உருவாக்கும். சைக்காலஜி படி உங்க மைண்ட் செட்டை மாத்தாம உங்க பிஹேவியர்ல எந்த ஒரு சேஞ்சையும் கொண்டு வர முடியாது. எல்லா சேஞ்சுமே 80% மைண்ட் செட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு எக்ஸாக்ட் பர்பஸ் இல்லை. பேசிக் ஹியூமன் நீட்ஸை புரிஞ்சுக்காம யாராவது சோஷியல் மீடியால ஏதாச்சும் சொன்னா அதை கேட்டு அவங்க டைரக்ஷனை மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு கிளியர் பர்பஸை செட் பண்ணுங்க. எவ்வளோ நீட்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கோர் ஃபிலாசபியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கமிட்மெண்ட் டு லைஃப் லாங் க்ரோத் மைண்ட் செட். லைஃபோட இன்னொரு பேர் தான் க்ரோத். ஒரு உயிருள்ள நமக்கும் உயிரில்லாத ஒரு பணத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் க்ரோத் தான். எதர் நம்ம க்ரோ ஆகணும் இல்லை சாகணும். இதுக்குள்ள எந்த ஸ்டேஜும் இல்லை. ஸ்டெப் 2 ஆக்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ்.
ஆக்ஷன் செய்யும்போது ஒரு ஹேபிட் உருவாகும். ஹேபிட்ஸ் உங்கள் லைஃப் ஸ்டைலே உருவாக்கும். இது ஒரு 2-way லூப் மாதிரி. ஃபர்ஸ்ட் உங்கள் லைஃப்பில் அப்ஜெக்டிவ் கோல்ஸை செட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், ஹெல்த்தில் வந்து நான் அடுத்த 3 மாதம் கண்டினியூஸாக ஜிம்முக்கு போக போகிறேன், ஒயிட் சுகர்லாம் நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு செட் பண்ணுங்க. உங்கள் கரியரில் ஏதாச்சும் ஒரு ஸ்கில்லை வந்து நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு செட் பண்ணுங்க. சோஷியலில் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணணும். இந்த மாதிரி கோல்ஸை வந்து செட் பண்ணுங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறீங்களா ஸ்லோவாக போகிறீங்களான்றது முக்கியம் இல்லை. டைரக்ஷன் கரெக்டாக இருந்தால் 80% வின். பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ்லாம் போட்டாச்சு, ஆனால் காலையில் எழுந்த உடனே டயர்ட்னஸ் வருமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்ரிக் இருக்குது. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் மோட்டிவேஷன் வந்தால் தான் வேலை செய்ய முடியும்னு. ஆனால் உண்மை என்னன்னா ஆக்ஷன்ஸ் எடுத்தால் தான் மோட்டிவேஷனே வரும். இந்த மோட்டிவேஷன் மித்னு ஒரு புக் இருக்குது. நம்ம ஆக்ஷன் எடுக்கும்போது தான் நம்ம மூளையில டோபமைனே ரிலீஸ் ஆகுது. இதுக்கு வந்து நீங்க பில்லர் ஹேபிட்ஸை உருவாக்கணும். ஒருத்தர் வந்து டெய்லியும் காலையில 6:30 மணிக்கு எழுந்துப்பாரு, எப்பயாச்சும் ஒரு தடவை 10 மணிக்கு எழுந்துப்பாரு, ஆனா அவர் ஒரு நாள் கூட ஜிம்முக்கு போகாம இருக்க மாட்டாரு. அதுதான் பில்லர் ஹேபிட்னு சொல்லுவாங்க. நீங்க காலையில எழுந்த உடனே ஒரு கஷ்டமான வேலையை செஞ்சு முடிச்சா உங்க மூளையில ஹெல்தி டோபமைன் கொட்டும். அந்த நாள் ஃபுல்லா உங்க பிரெயின் வந்து சீப் டோபமைனை தேடி போகாது. அடுத்த பில்லர் ஹேபிட் வந்து டயட். நீங்கள் என்னதான் ஃபோக்கஸாக வேலை செஞ்சாலும் கண்டினியூஸாக அந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து அந்த டோபமைன் டீசென்சிடைசேஷனை ட்ரிகர் பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு ஃபேட் லிவர் இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் ரொம்ப அனிமிக்காக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு டயர்ட்னஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ டயட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஸ்டமைஸ் டயட் பிளான் தேவைப்பட்டுச்சுன்னா நானே ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் தான். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க மக்களே, யோகா அண்ட் மெடிடேஷன். இது ரொம்பவே சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட். மெடிடேஷன் யோகா வந்து உங்களோட க்ரானிக் டயர்ட்னஸ்க்கு ரொம்பவே பெரிய சொல்யூஷன். இது வந்து உங்களோட சேச்சுரேட்டட் டோபமைன் ரிசெப்டர்ஸை ரீகண்டிஷன் பண்ணும். 2002 பண்ண ஒரு ரிசர்ச் படி நீங்கள் வந்து டெய்லி மெடிடேஷன் பண்ணும்போது இன்டர்னலாக 65% வந்து இந்த டோபமைன் நேச்சுரலாகவே வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா. இது உங்கள் பேஷன்ஸ் செல்ஃப் கண்ட்ரோலை டெவலப் பண்ணும். உங்களுக்கு வேணும்னா நான் ஆன்லைனில் யோகாவும் டீச் பண்ணுறேன். என்னோட சேர்ந்து நீங்கள் யோகா அண்ட் மெடிடேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஃபைனலாக ஒரு சின்ன டிப் மக்களே, இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, உங்களோட என்விரான்மெண்ட், உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கெட்ட பசங்களோட சுற்றிட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக டெவலப் பண்ண முடியாது. நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும்னா நீங்கள் பண்ணுற ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைஸ் இந்த பேட் கம்பெனியை கட் பண்ணணும். அவ்வளோதான் மக்களே, வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.